வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற காடழிப்பு தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்த பணிப்புரைக்கு அமைய இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக சுற்றாடல் அமைச்சின் அதிகாரிகள் அங்கு சென்றிருந்தனர். இந்த ஆய்வுகளில் கலந்து கொள்வதற்காக தாமும் நேற்று அங்கு சென்றதாக மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க கூறியுள்ளார். இதேவேளை வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளிலும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை தடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றாடல் அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் குறித்த பகுதிகளில் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையில் எவரேனும் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார்.